பெருந்தலைவர், மக்கள் தலைவர் ஐயா காமராஜர் அவர்களை நாங்கெல்லாம் பார்க்கல. ஆனா நீங்க பார்த்திருக்கீங்க. ஆமா. நீங்க அவர போயிட்டு அவருடைய இறுதி நாட்கள்ல கூட அவரை சந்தித்ததாகலாம் நீங்க பேசினத நான் பார்த்தேன். அவர் வந்து ஏசி பயன்படுத்தியது வந்து ஒரு 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 பேசு பொருளா இருக்கிறது. ஏன் ஒரு முதலமைச்சர் ஏசி பயன்படுத்தக்கூடாதான்றது இன்னைக்கு சூழ்நிலைக்கு நான்லாம் வந்து இத பெருசா பார்க்கல. பயன்படுத்தலாமே ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா எளிமையா வாழ்ந்த ஒரு தலைவர், பெருந்தலைவர் காமராஜர். நாங்கலாம் அப்படிதான் படிச்சோம். எல்லாருமே அப்படிதான். ஆனா நீங்க பார்த்திருக்கீங்க. இன்னைக்கு அந்த ஏசி அவருடைய பயன்பாடுக்கு அதை அதை செய்து கொடுத்ததே முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவர்கள் என்கிட்ட சொன்னாரு. அவரு அதுவும் திமுகவை விமர்சித்த காலத்தில், திமுகவை போய் ஊர் ஊரா கூட்டம் போட்டு திட்டிய காலத்துல ஐயா கலைஞர் அவர்கள் என்னதான் இருந்தாலும் அவர் தான் இன்னைக்கு நம்மலாம் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு ஒரு காரணம் வழிவிட்டு இருக்காரு. அவருக்கு அதையெல்லாம் செஞ்சு கொடுங்கன்னு சொன்னதாக யார்கிட்ட சொன்னாரா? திருச்சி சிவா உங்க ஊருக்காரர் இல்ல தான். எந்த அதாவது நான் என்ன கேட்கிறேன், எங்க ஊர்ல ஆடு ஓடுது, மாடு ஓடுது, காய் ஓடுது, அதெல்லாம் வேற. எங்க ஊருங்கிறது வேற. ம். விஷயம்தான் முக்கியம். ஆ. யாருகிட்ட காமராஜருக்காக ஏசி வச்சு கொடுக்க சொல்லி சொன்னாரு? பெரிய பெருந்தலைவர் காமராஜருடைய வீட்டுல ஏசி இல்லைன்னு நான் சொல்லல. ம். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற டிபியில காமராஜருக்காக தான் ஏசி போட்டாங்கிறதா நான் உண்மையா கட்டிக்கிறேன். இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியாம கேள்வி. இல்ல இல்ல இவருக்கான தேவையை பூர்த்தி செய்யணுன்றதுக்காகவே என் பயணியர் மாளிகை, விருந்தினர் அதத்தாங்க மாளிகை இதையெல்லாம் ஏங்க, இது சின்ன குழந்தை கூட சிரிக்காது. காமராஜருக்காக தான் தமிழ்நாட்டில் இருக்க 200-300 இடத்துல ஏசி போட்டாங்கன்னு சொன்னா தினம் ஒவ்வொரு ஊருக்கும் அவர் போயிட்டு வந்தாரா? அவர் என்னங்க பேசுறீங்க? பயணத்துல இருந்த ஒருத்தர் என்ன? அவருக்கு அந்த சிக்கல் இருக்கு, அலைச்சல் இருக்கு. அதை வந்து ஓ, அதுல இவங்க எல்லாம் தங்குறது இல்ல. ஆகா, சூப்பருங்க. பக்கத்து வீட்டுக்கு பாயசம் போட்டு ஒருத்தன் கேட்கிறான்ல, அது மாதிரி இருக்கு. உங்க தேவைக்காக வச்சுட்டு அதை காமராஜர் மேல ஏன் போடுறீங்க? எந்த ஊர்ல போய் டிபியில தங்கினார் எதிர்கட்சியா இருக்கும்போது? அவரு எங்கேயாவது அபூர்வமா ஒரு இடத்துல தங்கி இருப்பாரு. எல்லா இடத்துலயும் கட்சிக்காரன் வீட்டுல அல்லது பொதுவான ஒரு விடுதியில தான் தங்கினாரு. முதலமைச்சரா இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஊர்லயும் டிவியில இவர் போறாருங்கிறதுக்காக ஏசி வச்சாங்களா? சூப்பருங்க. கலைஞர் கார்ல போகும்போது திருச்சி சிவா அவர்கள் என்கிட்ட கூட சொன்னாரு, அவன் சொல்றதெல்லாம் நம்பாத, உங்க ஊருக்கு ஃப்ராடு பய அப்படின்னு என்கிட்ட கூட கலைஞர் சொன்னார். இல்ல இந்த வரலாறை அவர் சொல்வதற்கான நான் காரணம் என்ன கேட்கிறேன், நீங்க இதன் மூலமாக கருணாநிதியே கேவலப்படுத்துறீங்க. அந்த கட்சியில எவ்வளவு மூத்த தலைவர் இருக்காங்க, அவங்ககிட்ட எல்லாம் அவர் சொல்லல. இவர் தான் பெரிய மேதனி சொன்னாராம்.